ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம். சீரடி சாய் பாபாவின் சச்சரிதத்தை பற்றிய சின்ன தகவல். சீரடி சாய் சச்சரிதம். சாய் சச்சரிதம்ங்கிறது 51 அத்தியாயம் கொண்டப்பட்டது. தினமும் ஒரு அத்தியாயம் படித்தா ரொம்ப நல்லதுங்கிறாரு. இந்த புக்கை பாபா என்னென்ன பண்ணார், அவர் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன பண்ணார், எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தார், என்ன பண்ணார், அவரோட இறப்பு வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் மனசில் இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக சொல்லணும்னா ஸ்ரீ சாய் சச்சரிதம் என் வீட்டில் வச்சு தினமும் 11, 15 11வது அத்தியாயமும் 15வது அத்தியாயமும் படிச்சிங்கன்னா எந்த நோய் நொடியும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசு நிம்மதி, சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணுங்கிற நினைக்கிறவங்க இந்த சாய் சச்சரிதத்தை வீட்டில் வச்சு தினமும் ஒரு சாப்டர் படிங்க. முக்கியமாக அத்தியாயம் 11, 15 தினமும் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. படிக்க படிக்க தான் புரியும், கேட்க கேட்க தான் தெரியுங்கிற மாதிரி இதை படிக்க படிக்க தான் உங்களால் அதை உணர முடியும். உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை சாய் சச்சரிதம் கண்டிப்பாக பாபாவோட அருளால் உங்களுக்கும் கிடைக்கும். சச்சரிதங்கிறது எல்லாராலையும் படிச்சிட முடியாது, கடவுளோட கிருபை வேணும். பாபாவோட அருள் வேண்டி இதை படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். சாய் சச்சரிதம்ங்கிறது பாபா நம்மளோட இருக்கிறதுக்கான ஒரு வழி. பாபா நம்மளோட பூதோடர்கள் எல்லாட்டையும் இந்த வழியில் இருக்காங்கிறத ஒரு நம்பிக்கை. சாயி சச்சரிதம் படிங்க, உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். ஜெய் சாய்ராம்.